ஒரே ஒரு வார்த்தையை நம்ம தவறா பயன்படுத்துறதுனால நம்ம சொல்ல வர விஷயத்தையே நம்ம வந்து தவறா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இதே ஒரு தப்ப வந்து ஒரு கம்பெனி பண்ணா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸா ஆகுங்கிறதுக்கு இது ஒரு பாடம். டாடா பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல பயங்கரமான சக்சஸ் இருந்திருக்கு. பட் இவங்களோட மேஜரான கோல் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் அவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கார் ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ரொம்ப ரிலையபிளான ஒரு கார் வந்து மேக் பண்ணும். அது எல்லா மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்டயும் இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்து டாட்டாக்கு இருந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க கொண்டு வந்த கார் தான் டாடா நேனோ. ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கா ரொம்ப ஒரு சின்ன காரா முக்கியமா ரொம்ப ரொம்ப சீப்பா எல்லாராலையும் கிடைக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு விலையா வந்து 1ல இருந்து 1.25 ஒரு சீப்பான ஒரு கார் வந்து ரெடி பண்றாங்க எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ற மாதிரி. பட் அவங்க மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல ஒரு பண்ண மிகப்பெரிய தவறு. அந்த காரை வந்து அஃபோர்டபுள் காருன்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண சீப்பஸ்ட் காருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலா எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா ஒரு காருங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் லக்ஸுரி இல்லைன்னா ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்க்கான ஒரு சிம்பிளா தான் பார்த்தாங்க. அது வந்து யாரும் சீப்பா இருக்கணும்னு வந்து நினைக்க மாட்டாங்க. ஈவன் அவங்க ஒரு சாதாரண ஒரு பிராண்ட் ஒரு BMW, Audi இல்லாம ஒரு சாதாரண பிராண்டா வாங்குனா கூட அது வந்து ஒரு பிரீமியம் ஒரு வெர்ஷன். அதனால தான் அது காருன்னு சொல்லுவோம். யாரு சீப்பா வாங்குவாங்க? ஸோ அதனாலேயே வந்து டாடா நானோ ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. அஃபோர்டபுள்க்கு பதிலா சீப்ன்னு யூஸ் பண்ணனால எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் மிஸ்டேக் ஆயி அந்த காரே அந்த ஒட்டுமொத்த மாடலே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஈவன் தோ அவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருந்தும் மார்க்கெட்டிங் கேம்பெயின் நல்லா இல்லாதனால அந்த மாடலே இப்ப ஷட் டவுன் பண்ணிட்டாங்க.